ஒரு கம்பெனி ப்ராஃபிட் காட்டினாலுமே அந்த கம்பெனி கிட்ட கேஷ் இல்லாமையே கூட இருக்கலாம். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஆன்சர் தாங்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி கிட்ட பணம் எங்கிருந்து வந்துச்சு மற்றும் பணம் எங்க செலவாச்சு அப்படின்னு காட்டுற ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். இதுல மெயினா பார்த்தோம் அப்படின்னா 3 பார்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கம்பெனியோட டெய்லி பிசினஸ் மூலமா வர்ற கேஷ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் சேல்ஸ்ல இருந்து வர்றது, இல்லைன்னா சர்வீஸ்ல இருந்து வர இன்கம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது கம்பெனி அசட்ஸ் வாங்குறது இல்லைன்னா அசட்ஸை செல் பண்றது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மெஷின்ஸ் வாங்குறது, லேண்டை செல் பண்றது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி, அதாவது கம்பெனி ஃபண்டை எப்படி ரைஸ் பண்ணுது அப்படின்றது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா லோன் எடுக்கிறது, ஷேர்ஸை இஷ்யூ பண்றது, டிவிடெண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இதில் அடங்கும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு கேஷ் ஹெல்தியா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ற ஒரு ரிப்போர்ட். அதனால தான் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் கேஷ் ஃப்ளோவையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.